தொகுதி வரமுறையும் ஒரு முக்கியமான பிரச்சனை தான். ஏற்கனவே சொன்ன ஒன்றிய அரசாங்கம் 543 850 உயர்த்துவதற்கும் நிலையாக தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்குமான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அது முக்கியமான அதுக்கு என்ன முக்கியத்துவம் உண்டோ அதே போல காவிரி பிரச்சனையை மிக மிக அதை விட மிக முக்கியமான பிரச்சனை. இதற்கான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நேற்று சட்டமன்றத்திலும் எங்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். எங்க கட்சியின எல்லா கட்சியும் பேசியிருக்கிறாங்க. அத்தனை கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், சிபிஐ, சிபிஎம், தேமுதிக என்று எல்லா கட்சிகளும் இந்த கருத்தை சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த கருத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஒரு அமைச்சர் இதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு ஆக்கப்பூர்வமான எந்த இதையும் சொல்ல போறதில்லை, அதுக்கு எடுத்து கூட்டணுங்கிற மாதிரி ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அமைச்சர் அவ்வாறு கூறியிருக்கிற கருத்து ஏற்புடைய கருத்து அல்ல. அது எந்த பயனும் அளிக்காது அப்படின்னா இன்னைக்கு ஏன் கூட்டத்தை கூட்டுறாங்க? இது எப்படி பயனளிக்க போகுது? அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாலே விவகாரம் தான். வெவ்வேறு கருத்துக்களை வெவ்வேறு கருத்து சொல்லதான் செய்வாங்க. கருத்துக்களை சொன்னால் கருத்துக்களை கேட்டு அதை எப்படி ஒருமுகைப்படுத்துவது என்பதுதான முக்கியமான பிரச்சனை. ஏன்னா கடந்த காலத்துல அதெல்லாம் நடந்திருக்குது. கலைஞர் ஆட்சி காலத்துல, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல, ஜெயலலிதா ஆட்சி காலத்துல, ஸ்டாலின் ஆட்சி காலத்துல, எல்லா காலங்களிலும் இது போன்ற பொது பிரச்சனை, ஒரு தனிப்பட்ட நபர் சார்ந்த பிரச்சனை அல்ல, ஒரு அரசியல் கட்சியின் பிரச்சனை அல்ல. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டின் உரிமை பிரச்சனை என்பதை கவனத்திற்கொண்டு அதற்கு ஏற்ற முறையில் செயல்பட வேண்டுமே தவிர இதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று மாண்புமிகு அமைச்சர் கூறியிருக்கிற கருத்து ஏற்புடையதல்ல. வாங்கம்மா வாங்க. தம்பி பின்னாடி வாப்பா. ஓகே. உள்ள போலாம். போன